Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம loop stitch threadல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ ஜர்தோசி யூஸ் பண்ணி பண்ணிருந்தோம். அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இங்க நான் வந்து embroidery thread 6 strands அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்க silk thread கூட எடுத்துக்கலாம். அப்படி இருந்தா 6x6 12 strands எடுத்துக்கோங்க, thickness கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளும் நான் இந்த மாதிரி சர்க்கிள் ஸ்கேல்ல 14 ன்னு இருக்கு பாருங்க. diameter 14 ன்ட்டு இதுவும் இது அவுட்டர் சர்க்கிள்க்கும் அப்புறம் இந்த 5 ன்னு இருக்கிறத இன்னர் சர்க்கிள்க்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாரோட சைஸ் எவ்வளோ இருக்குன்ற ஒரு கெஸ் ஒர்க்குக்கு இப்போ இதோட சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். இந்த மாதிரி ஊசி எடுத்துகிட்டு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ நீங்கள் சுற்றிக்கலாம். நான் 2 தடவை சுற்றிக்கிறேன் கொஞ்சம் திக்காக வர்றதுக்கு. நூலை ஊசி இழுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ரிங் நாட்லாம் எப்படி போடுறதுன்னு டியூட்டோரியல் போட்டிருக்கோம். நான் வேணால் லிங்க் கொடுக்குறேன், டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் இதில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டோ ரிங் நாட்டோ இல்லை பீட்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சென்டர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த லூப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ப்ளூ கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கிளில் முதல்ல எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 சென்டிமீட்டர் அதாவது ஒரு 5 mm ஸ்பேஸ் விட்டு குத்திக்கோங்க. ஃபுல்லாக இழுத்துறாமல் உங்களுக்கு தேவையான ஹைட்டில் ஒரு லூப் விட்டுருங்க. இதுவும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 mmக்கு விட்டுருக்கேன். இந்த லூப்பை அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இந்த லூப்புக்கு சென்டரில் திரும்ப ஊசி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்ப வெளியே குத்திக்கணும். ஃபஸ்ட் லூப் விட்டால் அதே கேப் தான் இதுக்கும் விடுறோம். ஆனால் ஃபஸ்ட் லூப்போட பாதியிலேருந்து எடுத்துகிட்டு வெளியே மீதி பாதி குத்துறோம். திரும்ப இழுக்கும்போது அதே மாதிரி இந்த நூலை பிடிச்சிக்கணும். இது நீங்கள் கையில் பிடிச்சி போடும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். நான் இங்கே கேமரா மறைக்குதுங்கிறதுனால நான் ஊசியில் பிடிச்சி போடுறேன். இப்போ 2 லூப் முடிச்சிட்டோம். 3rd லூப்பு அதே மாதிரி முன்னாடி போட்ட லூப்போட ஹாஃபு அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லூப்போட எண்டுலேருந்து வரும். திரும்ப அதே மாதிரி 5 mm ஸ்பேஸ் விட்டு குத்திக்கோங்க. ஸோ இழுக்கும்போது இந்த நூலை அப்படியே பிடிச்சிட்டு இழுங்க. இப்போ 3rd லூப்பும் போட்டாச்சு. அடுத்த லூப் போடும்போது திரும்ப லாஸ்ட்டாக போட்ட லூப்போட பாதியிலேருந்து எடுத்து போடணும். நம்ம இந்த மாதிரி பாதிக்கு போகிறதுனால பேக் சைடு வந்து நமக்கு அது பேக் ஸ்டிச் மாதிரி வந்துடும். ஸோ இது இழுக்கும்போது இந்த இழுக்கிற நூலை பிடிச்சிக்கோங்க. இது நம்ம இன்னும் கையில் பிடிச்சி போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு லூப்பும் ப்ரீவியஸ் லூப்போட பாதியிலேருந்து எடுத்து போடணும். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் லாஸ்ட் வரும். அதே மாதிரி முன்னாடி இருக்க லூப்லேருந்து ஹாஃப் எடுத்துட்டு திரும்ப வெளியே ஹாஃப் குத்த போகிறோம். இது நம்ம இழுக்கும்போது முன்னாடி இருக்க லூப்பை பிடிச்சிக்கலன்னா அது அப்படியே இறங்கிடும். அதனால தான் நம்ம இது மாதிரி பிடிச்சிட்டு போடுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த லூப் போட்டுட்டு அடுத்தது இந்த லூப்லேருந்து பாதி எடுத்து போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா லூப்பு அது பக்கத்தில் வந்துடும். உங்களுக்கு பார்க்க இந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லூப்பு ஒரு ஹாஃப் தான் எடுத்திருக்கோம். இன்னொரு ஹாஃப் எடுக்காததுனால அது ஒரே ஒரு தனி லூப் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆன உடனே இன்னொரு லூப் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த பாருங்கள் பார்க்க கம்ப்ளீட்டடாக இருக்குது. ஆனால் இந்த லூப்போட பாதியும் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த ஃபஸ்ட்டு லூப் இருக்கு இல்லையா அதோட ஹாஃப்லேயும் போட்டால் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த லூப் இதை ஒரு ரோவாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ரோ முடிச்சிட்டோம். செகண்ட் ரோ போகிறோம். செகண்ட் போகும்போது நீங்கள் இந்த இதை வந்து ஃபஸ்ட் லேயரை முடிச்சுட்டு நாட் போடணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட் லேயர் முடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ செகண்ட் இதுக்கும் அப்படியே டைரெக்டாக கொஞ்சம் ஒரு 2 mm அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். நாட் போட்டெல்லாம் முடிக்க தேவையில்லை. இது பாருங்கள் இந்த மாதிரி தான். ஸோ அந்த லூப் இழுக்கும்போது இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு இழுக்கணும். இப்போ இதோட ஹாஃப்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா அந்த நூல் எடுக்கிற வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு லூப்பை விடக்கூடாது. அது மாதிரி பிடிச்சிட்டே பண்ணும்போது நல்லா ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ இந்த ஹாஃப்லேருந்து எடுத்து வெளியே குத்துறோம் இல்லையா இப்போ இந்த நூலையும் சேர்த்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்மளுக்கு தேவையான லென்த் வந்த உடனே விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட வரும்.
ஆனால் இப்போ அது காமிக்கிறதுக்கு உங்களுக்கு மறைக்குதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஊசியில் பிடிச்சி போடுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் லேயர் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் போடணும். எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ நான் போட்ட இந்த இதுக்கு வந்து நான் ஒரு 3 ரோ போட போகிறேன். நீங்கள் எடுக்கிற ஃப்ளார் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ ரிலேட்டட் குவெஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதே மாதிரி செகண்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் ரோ இங்கே கேப் இருக்குது, அதனால் நான் தேர்ட் லேயரும் போடுறேன். நல்லா க்ளோஸ்டாக இருக்கும்போது தான் பார்க்க அழகாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் எடுத்திருக்க இந்த சர்க்கிள் சைஸ்க்கு ஒரு 3 கிட்ட வருது. நீங்கள் இன்னும் பெருசாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லேயர் போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ இங்கே ப்ளூ கலர் ஃப்ளார் போட்டிருக்கேன் இல்லை, இன்னும் பக்கத்தில் அதே மாதிரி இன்னும் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸோ இல்லை சேம் கலர்லேயும் போட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் மாதிரியும் போடலாம். இல்லைன்னா நான் இப்போ இங்கே போட்டிருக்கிறதுலையே ஃபஸ்ட் ரோ வந்து நல்லா டார்க் ப்ளூ, செகண்ட் ரோ வந்து இந்த ப்ளூ, தேர்ட் ரோ இன்னும் லைட் ப்ளூ, அந்த மாதிரிலாம் போடும்போதும் நல்ல கிரேடியன்ட் எஃபெக்டில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இந்த ஃப்ளார் வந்து நம்ம இந்த ட்ரெஸ் ப்ளவுஸ்க்கு தான் போடணுன்ட்டு இல்லை, நல்ல ஃப்ராக்கு, லாங் கவுன்ஸ், மாடர்ன் ட்ரெஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்ட சர்க்கிளுக்கு உங்களுக்கு எத்தனை லேயர் போட்டால் நல்லா ஃபில்டாக தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இதே மாதிரி போட்டு நம்ம தேர்ட் லேயரையும் கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இது பாருங்கள், கம்ப்ளீட் பண்ண ஃப்ளாரு நல்லா ஃபுல்லாக கவர்ட் ஆகிருக்கு. சொன்ன மாதிரி இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.